பிக் பாஸ் சீசன் 8 தமிழோட ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ப்ரோமோல விஜய் டிவி என்ன வந்து சூட்சமா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த விஜய் டிவி நம்மள வச்சு பெரிய சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டாங்க. வேற ஒண்ணு இல்லைங்க, அந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு புதுவிதமா மக்கள் கையிலே ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் செஞ்சாங்க பாருங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அதுல ஒருத்தனை பாடா படுத்தி எடுத்துட்டாங்க. அவன் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு ப்ரோமோக்காக இப்படி அலைஞ்சதே கிடையாது. யாரா அவன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். வேற யாரு, நான் தான். ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா, பிக் பாஸோட ப்ரோமோ வந்து மக்கள் கையில ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல முக்கியமான 10 இடங்கள்ல வந்து ஒரு வேன்ல வந்து இந்த பெரிய ஸ்கிரீன் டிவி ஆட்ல ஓடும்ல, அந்த 10 இடங்கள்ல நிப்பாட்டி மக்கள் கையால வந்து இந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு புது ஐடியா பண்ணாங்க. சூப்பர் ஐடியா பாஸ். சரி, விஜய் டிவி இது ஒரு நல்ல ஐடியாவே இருக்கு, பார்க்க வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு நம்மளும் நம்ம வீடியோல இதுக்கு முன்னாடி பேசிருந்தோம். ஆனா என்ன நடந்ததுன்னு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? ப்ரோமோவை அங்க போய் பார்த்தோம்னா வந்து டக்குன்னு வீடியோ போட முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்ட ஒருத்தனை அங்க அனுப்புவோம். நம்ம வந்து சிஸ்டத்துல அவன் அங்க பார்க்க, நான் வந்து சோசியல் மீடியால பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சிஸ்டத்துல 4:30 உட்காந்துட்டு ப்ரௌசரை ஓபன் பண்ணி எக்ஸோட வெப்சைட்டையும், இன்னொரு பக்கம் விஜய் டிவியோட யூடியூப் சேனலையும், இன்னொரு பக்கம் விஜய் டிவியோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஓபன் பண்ணிட்டு இருந்தேன். இதுல 3ல எது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனாலும் ஒரு செகண்ட், ஒரு வினாடி கூட வந்து வேஸ்ட் பண்ணாம நம்ம முதல்ல பாத்துறணும் அப்படின்ட்டு ஓபன் பண்ணேங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு ஓபன் பண்ணி வெயிட் பண்றேன், ரீஃப்ரெஷ் பண்றேன். 4:30 உட்கார்ந்தேன். 5:30 ஆச்சு, 6 மணி ஆச்சு, 6:15 ஆச்சு, ப்ரோமோ வரல. சரி ரைட்டா, நம்மளுக்கு தான் ப்ரோமோ வரல, நம்மள வந்து விஜய் டிவி வச்சு செஞ்சுட்டாங்க. நீதான்டா டிரைவர், உன்னைதான்டா வச்சு ஓட்டவனே. சோசியல் மீடியால இந்த ப்ரோமோ எதிர்பார்த்தவங்கள பூரா வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. ஃப்ரெண்ட் அனுப்பிச்சோமே, அவங்க ப்ரோமோ ஓபன் பண்ணிருப்பாங்களே அப்படின்ட்டு வேகமா அவனுக்கு போன் போட்டேன். அங்க என்ன நடந்தது தெரியுமா? தனியா போயிருக்கு அவனோட கதி. அங்கேயும் ப்ரோமோ உடனே ரிலீஸ் பண்ணலாங்க. அதாவது மக்கள் கையில இந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 100 பேர் வந்து இந்த ப்ரோமோ வந்து ஓபன் பண்ணி வைக்கணுமாங்க. சரி, 100 பேர்னா கடற்கடனா வாங்க ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடலாம்ல. அப்படி கிடையாதாங்க. அதாவது எப்படின்னா, அந்த 100 பேரும் ஒவ்வொருத்தரா வந்து இந்த பிக் பாஸ பத்தி 4 வார்த்தை பேசிட்டு அங்க ஒரு பெரிய பட்டன் மாதிரி இருக்குமா, அதை எடுத்து அப்படி ஒரு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. உடனே வந்து அது கவுண்ட் 1ன்னு வருமா, அடுத்து 2ன்னு வருமா, 3ன்னு வருமா, இப்படி பெர்சன்டேஜ் கணக்குல ஓடிக்கிட்டு 100 பேருக்கு அப்புறம் தான் வந்து இந்த ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணுவாங்களா. என்ன கொடுமை சரவணன். இத பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு கண்டா மாணிக்கு களி ஊத்துனா கெட்ட வார்த்தையில. ஏன்டா, நான் அந்த பிக் பாஸ் ஷோக்கே எனக்கு விருப்பம் இல்ல, நீ சொன்னதுக்காக சரி ப்ரோமோ போடுவான்ட்டு லைவ்ல வீடியோ எடுத்து உனக்கு அனுப்பலான்னு பார்த்தா இவங்க என்னடா நம்மள வந்து பேச சொல்றாங்க. நானும் 1 மணி நேரமா கிட்டத்தட்ட இவன் வந்து 4 மணிக்கு போயிட்டான். நான் 4:30 தான் சிஸ்டத்தை உட்காந்தேன். 4 மணிக்கு போயிட்டான். சரி 5 மணிக்கு போட்டுருவான், அவன் கிளம்பி வந்துடலான்னு பார்த்தா 6 மணி வரை வந்து ரிலீஸே பண்ணலையாங்க. என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா எல்லாரும்? வர 6:15 ஆச்சு. அப்பதான் நான் போன் பண்றேன். அப்பா அவன் திட்டான், கண்ட மணிக்கு போனை வைடா மூடிட்டு. இப்படி அவன் சொன்னவனே நான் கடுப்பாயிட்டு என்னடா பண்றதுன்னு பார்த்தா அதுவும் எக்ஸ் வலைத்தள பக்கம் இதோட கழிவு ஊத்துறாங்க. விஜய் டிவி சொல்ற மாதிரி வந்து நான் என்ன ப்ரோமோ சோசியல் மீடியால வச்சேன்னு பாத்தியா, இந்த டைம் மக்கள் கையிலே வந்து ஓபன் பண்றது கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாம லட்டுல வச்சேன்னு பாத்தியா தாஸ். நட்டுல வச்சேன். 6:30 வந்து சோசியல் மீடியாலே ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். ஆனா அந்த மக்கள் கையால ஓபன் பண்ண சொன்னாங்களே, அங்க ஒரு 10 பேர் 15 பேர் தான் வந்து லாக் பண்ணாங்களா. அங்க அதுக்கப்புறம் ஓபன் பண்ணவே இல்லையா. என்னடா சொல்ற? விடிய விடிய அங்கே இருந்தியா? வாழ்க்கையில ஒரு ப்ரோமோக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டது இல்லடா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் ப்ரோமோவை பார்த்த பிறகு கொஞ்சம் மாறுதல் வந்து ப்ரோமோ வேற லெவல்ல உண்மையிலே சூப்பரா தான் இருந்தது. நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். அந்த ப்ரோமோல என்ன சிம்பிளா சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க. அப்படியே இந்த சேனல் நீங்க புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாஸ் சீசன் 8 இந்த முறை ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசு. இந்த ப்ரோமோவோட கான்செப்ட் என்னன்னா, மக்கள்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டு அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதி வந்து இத ஹோஸ்ட் பதவியை ஏத்துக்கிறாரு அப்படிங்கறத வந்து அதோட உள்நோக்கமே. ஓ, நீ அப்படி வரியா? ஆனா சோசியல் மீடியால என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல கமல் சாரை வச்சு செஞ்சுட்டாங்க. விரோதக்காரங்க நம்மளுக்கு எதிராக பேசியிருந்தா அது வேற, நம்ம வளர்த்து விட்ட புள்ளைய நம்மள பேசுறது வீக்குதான்.
விஜய் சேதுபதி வந்து மக்களை போய் சந்திக்கிறாரு. அந்த மக்கள்ல ஒவ்வொருத்தங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெய்லரை சந்திக்கிறாரு, அடுத்து டிரைவரை சந்திக்கிறாரு, அடுத்து ஜாக்கிங் போற அங்கிளை சந்திக்கிறாரு, அங்கிளா தாத்தாவா ஏதோ ஒண்ணு அவரை சந்திக்கிறாரு, அடுத்து கடையில வியாபாரம் பண்ற அம்மாவை சந்திக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து விளையாடுற சின்ன பையனை சந்திக்கிறாரு, அதுல பஸ்ல போற நிறைய பசங்களை சந்திக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து பச்சி விக்கிற அக்காவை சந்திக்கிறாங்க, கடைசியில வந்து தன்னோட அசிஸ்டன்ட்டோ இல்ல வந்து மேக்கப் மேனோ அவரை சந்திக்கிறாரு. இவங்க எல்லாத்தையும் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸோட அந்த ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு போறாரு. ஆனா இதுல என்ன சூட்சமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சொன்னோம்ல இத்தனை மக்களை சந்திக்கிறாருன்னு, அந்த மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா 8 பேரு. அதாவது இந்த சீசன் வந்து 8 விதமான பல இடங்கள்ல உள்ள மக்களை சந்திச்சதாகவும் 8 விதமான ஏஜ் கேட்டகரியில உள்ள ஆட்களை சந்திச்சுட்டு தான் இந்த பிக் பாஸை வந்து நான் ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து முழுக்க இந்த ப்ரோமோவோட கரு அமைஞ்சிருக்குங்க. அதுல ஒவ்வொரு கேட்டகரி பீப்புளும் சந்திக்கையிலையும் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள பிக் பாஸ்ல என்னென்ன தப்பு நடந்திருக்கு, மக்கள் வந்து அதனால எவ்வளவு வெறுப்பு அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள மேட்டரை வந்து ஒவ்வொருத்தவங்களும் சொல்ற மாதிரி இருக்கு. கடைக்குள்ள போய் அந்த கோட் போடுவாங்கல, அந்த கடையில உள்ள ஒரு டெய்லரை சந்திக்கிறாரு. அவர் சார் சூப்பர் சார், பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிட்டீங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே அந்த ரெடி ஆயிட்டீங்கிறத எடுத்து விஜய் சேதுபதி வந்து காருக்குள்ள போறாரு. அந்த டிரைவர் சொன்னாரு, சார் உண்மையிலே நீங்க ரெடி ஆகணும்னா கார் வளம் போனா மட்டும் போதாது, ஊர்வலம் போகணும். அதாவது இறங்கி போய் மக்கள்கிட்ட வந்து நீங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே விஜய் சேதுபதி காரை நிப்பாட்டி அதோட முடிச்சிட்டாங்க. அடுத்த மறுநாள் காலையில விஜய் சேதுபதி ஜாக்கிங் போறாரு. ஜாக்கிங் போகையில அவரோட வயசு ஏஜ்ல அதிகாரமானவரு, சேது இந்த குரூப்பிசம் பண்றவங்க டாமினேட் பண்றவங்கள இருக்க விடக்கூடாது, ஓட விடணும், அதாவது பிக் பாஸை விட்டே வெளியே துரத்திடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. அது பெர்ஃபெக்டா தான் இருந்தது. ஏன்னா போன சீசன்லயே தெரியும், குரூப்பிசம் பண்ணிட்டு ஹோஸ்டுக்கு முன்னாடி நாங்க குரூப்பிசமே பண்ணல சார், குரூப்பிசம்னா என்னன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதான் அந்த மாயா கேங் அவங்க சொன்னாங்க. அந்த மாதிரி ஆளுகளை ஓட விடணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அடுத்து மூணாவது காய்கறிக்கு கடைக்கு போறாரு. அங்க ஒரு அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன தம்பி பாக்குறீங்க, காய்கறியில நல்ல காய் எது கெட்ட காய் எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம், ஆனா மனுஷங்களை இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அடுத்து அவர் பாட்டுல பீச்ல இளநீ குடிச்சிட்டு இருந்தாரு. அங்க விளையாண்டுட்டு இருந்த ஒரு பையன், தப்பு இல்ல, எப்ப எந்த கார்டை கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க, இல்லன்னா என்ன பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு கிட்டத்தட்ட வந்து ஹோஸ்ட், இந்த ஹோஸ்ட் இல்ல பழைய ஹோஸ்ட் அசிங்கப்படுத்துற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்னா இல்லனா எந்த கார்டை கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க, நல்லா நோட் பண்ணுங்க. தப்பு இல்லனா, தப்பு இருந்ததுன்னா எந்த கார்டை கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னா பரவாயில்ல, தப்பே இல்லாம ஒருத்தனுக்கு நீங்க கார்டை கொடுத்து அனுப்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சின்ன பையன் சொல்லியிருக்கான். சின்ன பசங்களா யார்கிட்ட விளையாடுறீங்க? அதுதான் வந்து இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா பேசப்பட்டுட்டு வருது. அது வந்து பிரதீப் பாண்டியனுக்கு வந்து கமல் சார் கொடுத்த ரெட் கார்டை மென்ஷன் பண்ணி தான் இதை பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தான் சொல்றாங்க. நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றதுதான் முக்கியம். ஆனா உண்மையிலே இதுல வெற்றி பெற்றது யாருன்னா விஜய் டிவி தான். விஜய் டிவி எதிர்பார்த்தது இந்த மாதிரி ஒரு லைனை வச்சோம்னா கண்டிப்பா சோசியல் மீடியால பேசுவாங்க. This is an unwanted statement irrelevant to the current situation. அதனால தான் இந்த மெயினா இந்த ஒரு கண்டென்ட் வச்சிருக்கிறது தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து கமல் சாரை தாக்குறதுக்கு தானா, இல்ல ஜென்ரலா வந்து இதோட டிஆர்பி ஏத்ததுக்காக வச்சிருக்காங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நோ கமெண்ட்ஸ், சிம்பிள் எஸ். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி பஸ்ல போறாரு. அங்க ஒரு பெண்மணி நிக்கிறாங்க. அம்மா உட்காருங்கம்மா அப்படின்னு விஜய் சேதுபதி தான் இடத்தை விட்டு எந்திரிச்சு அந்த பெண்மணிக்கு வந்து இடம் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு பெண்ணா மதிச்சு. ஆனா இத வந்து சூட்சமா என்ன சொன்னாங்க தெரியுமா? போன டைம் வந்து ஒரு பெண்ணா வந்து தப்பா வந்து உமன் கார்டு கொடுத்து ஒரு பையனை வெளியே அனுப்பிச்சிட்டாங்களா? யூ ஆர் டோட்டலி ராங். அதுக்குதான் இது வச்சிருக்காங்களோ நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, பெண்ணுன்னு நீங்க இடம் கொடுக்குறீங்க, ஆனா எல்லாரும் இதே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இது 12B வேணா சரியா இருக்கலாம், BB வந்து சரியா இருக்காது. இந்த மாதிரி ஏப்ப சோப்பையா இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள் சொல்ற மாதிரி இந்த ஒரு கண்டென்ட்டா வச்சிருக்காங்க. இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானா? நீங்கெல்லாம் இன்னும் சாவலையாடா, உங்க மண்டையில கொலைகிற. அடுத்து நைட் ஆகி பஜ்ஜி சாப்பிட போறாரு பீச்சுக்கு. அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தம்பி ஆளுக்கு ஒரு நியாயம் பேசுவாங்க. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த வளன்ட்டு வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி இல்லாம நறுக்கு சுருக்குன்னு பேசுங்க, மிளகா பஜ்ஜி மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுவும் நல்லா தான் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் ஹோஸ்ட் தெரியும், ஒரு முடிவு எடுக்கணும்னா சம்பந்தம் இல்லாம ஒரு டாபிக் போய் அதுக்கப்புறம் அது உள்ளு கொண்டு வந்து வேற ஏதாவது தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி கடைசியில நம்ம என்ன பேச வந்தோம் நம்மளே கன்ஃபியூஸ் ஆயிட்டோமே. அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு.
அந்த மாதிரி இல்லாம நறுக்கு சுருக்கணும் கட்டன் ரைட்டா நீ பண்ண தப்பு தான்டா, அவன் பண்ண கரெக்டாண்டா, ஏன்டா இத்தனை கேமரா இருக்கு இதுல பார்த்து தெரியாது, நீ புதுசா ஒரு கதையை சொல்ற, நீ பண்ணது தப்பு தான்டா, வெளியே போங்கடா அயோக்கிய ரஸ்கலா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லணும்ட்டு அந்த பஜ்ஜி கடைக்கார அக்கா சொல்லியிருக்காங்க. கடைசியா இவர் வந்து மேக்கப் போயிட்டு போஸ்டுக்கு ரெடி ஆகிறப்ப வந்து அவரோட அசிஸ்டண்டா இல்ல மேக்கப் பண்ணா, ஏன்டா பம்புற, உனக்கு ஏதாவது கேட்கணும் சொல்லு, அதான் எல்லா மக்களும் சொல்லிட்டாங்களே சொல்லு அப்படின்னு அவனே அந்த சொல்றாரு, அதான் சார் வீக்கெண்ட்ல நல்லவே மாதிரி பம்புவாங்க, வீக் டேஸ்ல எகிருவாங்க, உஷாரா இருக்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா நம்ம நிறைய சீசன் பார்த்திருக்கோம், மாயா அந்த குரூப் அப்படித்தான் பண்ணுச்சு. வீக் டேஸ்ல அவர் கிடக்குறாரு குடியார அங்கிள் அப்படின்ட்டு வீக் டேஸ் பூரா பேசுவாங்க. வீக்கெண்ட்ல என்ன பேசுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சார் கண்டென்ட்டுக்காகத்தான் சார் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க, இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. உடனே கமல் சார் ஆமா கண்டென்ட்டுக்காவா, ஓகே ஓகே கண்டென்ட்டுக்காகனா நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. என்ன நடந்திருக்குன்னே பார்க்க மாட்டாரு. இதத்தான் விஜய் சேதுபதி வந்து அந்த ஸ்டேஜ்ல என்னன்னு சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேடையில ஏறணும்னா களத்துல இறங்கணும், நம்ம இலக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு கடினமா உழைக்கணும். சும்மா வந்தோமா சம்பளத்தை வாங்குறாங்களா, வீக்கெண்ட்ல வந்தோமா ஏதோ வந்து அவங்க சொல்ற விஷயத்த வந்து அப்படியே வந்து கண்டஸ்டன்ட சொல்லி சும்மா டைம் பாஸ் பண்ணமான்னு இருக்க கூடாது. இந்த முறை ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு கடைசியா நம்பியார் மாதிரி ஒரு சிரிப்பு சிரிவாருவாங்க வில்லத்தனமா, அதுலதான் ஏதோ சூட்சமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோறுது. அதுல என்ன அப்படின்னா, இவ்வளவு நேரம் சொன்னது பூரா வந்து ஸ்கிரிப்டா இருந்தாலும் நான் ஒரு ஆட்டம் ஆடுவேன், அந்த ஆட்டம் தான் வேற மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சிரிப்பு சிரிக்கும். எனக்கு பயம் இல்ல, அதுக்கு தான் சாம்பிள். அதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோமோல இவ்வளவு சூட்சமா உள்ளுக்கு இருந்தது. உங்களுக்கு இது தவிர வேற என்ன இந்த சூட்சமா உள்ளுக்கு வச்சிருக்காங்க, இந்த ப்ரோமோ உண்மையிலே நல்லா இருந்ததா இல்ல வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸையும் எக்ஸ் ஹோஸ்டையும் தாக்குறாப்புல இந்த ப்ரோமோ ரெடி பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான பிக் பாஸ் அப்டேட்ல சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.